முல்லை மாணவர்களின் கல்வியில் மறுமலர்ச்சி. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு வலய கல்வி பணிமனைக்குட்பட்ட விஸ்வமடு பாரதி வித்தியாலயத்தில் இடைநிலை தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைக்காக ஆய்வுக்கூடத்தை கையளித்தார். குறித்த விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மாணவர்களின் நவீன கல்வி செயற்திட்டத்திற்காக கணினி மையம் மற்றும் நூலக மடங்களாக திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம், கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் முல்லைத்தீவு வலய கல்வி பணிப்பாளர், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர், அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எங்கு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது பாடசாலையாக இருந்தாலும் சரிதான், இந்த நிறுவனமாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் அதில் நல்ல ஒரு வேறுபாட்டை காண முடியும். இல்லாமல் போகின்ற சிறந்த தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கின்ற போது அது பாடசாலைகள் இருந்தாலும் சரிதான், எந்த நிறுவனம் என்றாலும் சரிதான், அது ஒரு கீழ்நிலை அடைகின்றது நாங்கள் பண்புடாக காண்கிறோம். ஆகவே அந்த தலைமைத்துவ பண்புகள் மிக முக்கியமானவை. ஆகவே அந்த மாணவர்களிடத்திலே நாங்கள் அந்த தலைமைத்துவ பண்புகளை மேம்படுத்த வேணும், வளர்த்தெடுக்க வேணும். மிக முக்கியமாக கல்வி என்பது தனியாக வீட்டு படிப்பு அல்ல, அது உடைய சமூகத்துக்கு எவ்வாறு உதவி செய்யறதுதான் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. கல்வி ஒரு மனிதனை முழுமையாக்குன்றது, அவருடைய அந்த மனித நேய பண்புகளையும் கல்விதான் மாற்றிருந்தது. அந்த வகையிலே கல்வியிலே ஒரு உயர்நிலை அடைய வேணும் பிள்ளைகள். மற்றது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் எங்களால் எதுவும் முடியாதது இல்லை, எதுவும் முடியும், எங்களால் எதுவும் செய்ய இயலும். அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு முதல் எதிலும் எந்த துறையாக இருந்தாலும் விருப்பம் இருக்க வேணும். முதல் விருப்பம் நாங்கள் செய்ய வேணும் என்ற விருப்பம் இருக்க வேணும். ரெண்டாவது கடின உழைப்பு தான், கடின முயற்சி இருக்க வேணும். கடின முயற்சி எதுவும் இருந்தால், அந்த விருப்பம் இருந்தால் நாங்கள் எதையும் சாதிக்க முடியும், எதையும் அடைய முடியும்.